ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஆர் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 3யில் எஸ்கேப் ஆகிறது தான் கைஸ். இதுக்கு முன்னாடி கிராணி 1 கிராணி 2 போட்டிருக்க மாட்டேன் கைஸ். ஏன்னா இதுதான் எனக்கு எஸ்கேப் ஆக தெரியும்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வேணா அடுத்த வீடியோ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். அடுத்த வீடியோ இந்த வாரத்தில் இல்லாட்டி வேறு கேம் தான் கைஸ் வரும், பார்க்கலாம் கைஸ். இப்போ நான் வந்து ஈஸியில் தான் கைஸ் விளையாடுறேன், 2 பேர் வச்சுட்டு வித் சன்ட்ரி நான் கைஸ். ஓகே, சொல்ல போகலாம் கைஸ். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியனால நான் அப்படியே போகிறது தான் கைஸ். இன்ட்ரோ ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ், ஏன்னா இன்ட்ரோ பார்த்தா டென்ஷன் ஆகும். ஓகே கைஸ், போகலாம். எனக்கு வந்து ராக்ஸ் தான் நம்ம கூட இல்லை கைஸ், அவர் வெளில போயிருக்காரு. மேபி நெக்ஸ்ட் வீடியோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீடியோ தான் கைஸ் வருவார். நான் மட்டும்தான் இது விளையாட போகிறேன் தனியாக. இதிலே தனியாக தான் விளையாட முடியும். சும்மா அவருக்கு இது வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரா அந்த மாதிரி எல்லாம் இல்லை கைஸ். கைஸ் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. நான் இப்போ அப்போ விளாண்டது கைஸ், ஒரு 1 இயருக்கு முன்னாடி விளாண்டது கைஸ் இந்த கேமு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். என்ன மறந்துடுச்சு இது கைஸ் கொஞ்சம். இப்போ இதுக்குள்ளார போகலாம், அதெல்லாம் தெரியும் கைஸ். இது சத்தம் போடும். இப்போ அவங்க 2 பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பின்னாடி ஓடிடலாம் கைஸ். இருங்க கைஸ், வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா என்ன அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட்றேன். சொட்டையும் மட்டையும் வந்துருச்சுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ் பார்ப்போம். வந்துட்டாங்க, வந்துருச்சுங்க கைஸ். இந்த ஒரு 40 செகண்ட் அன்சைடு இன்சைடு போயிட்டே இருந்தேனா கைஸ், அதனால தான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். பாருங்க கைஸ், ஓடியாச்சு. இதுக்கால ஒரு வானமாக இப்படி இருக்கும், நல்லா விசிறி விட்டுருவாங்க கைஸ். ஓடுற ஓட்டத்தில் இப்போ வெளில போய் நிற்கணும். கிச்சன் படம் என்ன கைஸ், இங்கே எவனும் இல்லை. ஜஸ்ட் மிஸ், பயந்துட்டேன். ஹோலி ஷிட் கைஸ், பயந்துட்டேன் கைஸ் கொஞ்சம். அதுதான் அது நீங்கள் நான் பயந்தாங்கூட இல்லை கைஸ், சும்மா அப்படியே நடுவால் பண்ணி செத்திங்கடா. டே இருங்கடா, நான் போய் கல்லை திருடிட்டு சாரி எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி பாருங்க கைஸ், தலை அப்படியே பறக்க போகுது. அது கிழவனோட கண்ணை மட்டும் அட்டையை போட்டேன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்ததுலேருந்து கிழவனையே பார்க்கல. நான் கிழவனுக்கு இது வைக்காமல் வந்துட்டேனோ. ஆனால் டபுள் தானே இது பூத்துன்னு தானே வச்சுருந்தேன். கிராணி இருக்கா? கிழவன் இங்கே காணோம் கைஸ், என்னாச்சுன்னு தெரில. இந்த கேம் விளாண்டுருக்கேன் முன்னாடியே, ஆனால் அதில் கிராணி மட்டும்தான் வச்சு விளாண்டுருக்கேன். நான் கிழவன் கொஞ்சம் பயங்கரமானவன் சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை மட்டும்தான் வச்சு விளாடுவேன். இப்போ தான் ஃபஸ்ட் 2 பேரை வச்சு வித்து சால்ரினா என்னாக போகுதுன்னு தெரில. பார்த்துங்களா கைஸ், நம்ம எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோக்கெல்லாம் பயந்தா என்ன ஆகுறது, உலகமே அழிஞ்சிரும். நான் வந்ததுலேருந்து கிளவியை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறேன். கிளவி அப்படியே விடுங்க, கீழே போ. அடக்கலவா மன்னிச்சிட்றா. ஹோலி ஷிட், ஜஸ்ட் மிஸ் கைஸ், செத்தே போயிருப்பேன்.
கொஞ்சம் கால் வந்துடுச்சா கைஸ், அதை அட்டன் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. அதை எடிட்டிங்கில் தூக்கிடுவாங்க கைஸ். அட்டன் பண்ணுற மாதிரி வந்ததா இந்த கால் வேறு, அதனால தான் எடுத்தேன், இல்லாட்டி எடுத்துருக்க மாட்டேன். ஓகே கைஸ், அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க கைஸ். இப்போ வெப்பன் கீயோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோதான் கைஸ், வெப்பன் எடுத்தாச்சு. அவங்க 2 பேரை கூப்பிடணும். இருங்க, அதுக்கு முன்னாடி இதுலலாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம். வாங்க கைஸ். அடிக்கிழவி நீங்களாம் அவ்வளோ பெரிய ஆளே இல்லை எனக்கு. இருங்க கைஸ், நான் வேணுன்ட்டே போய் ட்ராப் பண்ண மாட்டேன் கைஸ். முடிஞ்சால் பிடிக்க சொல்லுங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த பின் லாக்கரை போட்டு வச்சுருக்கான கைஸ். சீக்கிரம் கைஸ், நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே கைஸ், இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே போட்டுடலாம். ஸ்லிங் ஷாட் வச்சு விளையாடுவோம். வாங்க கைஸ். ஐயோ, இது என்ன கைஸ் டைமு. வாங்க கைஸ், எனக்கு என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு தெரில. நடுவால் இந்த மியூசிக்காரை போட்டு பயன்படுத்திடுறானே கைஸ். அந்த கிராணி வந்தாலாம் டப்புன்னு ஒரு மியூசிக் வரும்ல கைஸ், பேர் என்ன சொல்கிறது, அது சேஸ் பண்ணும்போது மியூசிக்கெல்லாம் வருமே, அந்த மாதிரி இதில் மியூசிக் வரும்னு நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன், பயத்தில் அங்கே சீர் ஓடினேன். பார்த்தா இதில் சும்மாவே இந்த மாதிரி தான் மியூசிக் வருது. வாங்க கைஸ், இப்போ என்ன கைஸ் இது இப்படி வந்துட்டுருக்கு. இது நம்ம ஃபோன் இல்லை கைஸ், என் ஃபோன் கொஞ்சம் சார்ஜரு சீக்கிரமே இதாயிருமா, அதனால தான் தெரிஞ்சவங்களோட ஃபோன். சீக்கிரம் சொல்கிறேன், இந்த சேஃப் கே கொடுக்குறக்காக போனேன். கைஸ், இந்த மாதிரி சவுண்டை ரைஸ் பண்ணாலே பயமாக இருக்குது கைஸ். அதுக்கு வந்துடுறப்பே போகுது கைஸ் ட்ரெயின். ஓகே கைஸ், ட்ரெயின் எஸ்கேப் தான் நினைக்கிறேன் இந்த வாட்டி கைஸ். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெசிமன் வீடியோ போட்டிருந்தோம்ல கைஸ், அதுக்கு 30 அது எவ்வளோ வியூவர்ஸ் போச்சுன்னா 40 வியூவர்ஸ் பக்கம் வந்துருச்சு கைஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கைஸ். ஃபஸ்ட் 30 இந்த 40 வியூவர்ஸ் அதுவும் 2 டேஸில் போயிருக்கா கைஸ். அதனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நேற்று வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன் கைஸ், கிராணி 1ஓடது. அது ரொம்ப நேரமாக எனக்கு எதுவுமே அதில் விளையாட தெரியாதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே இடத்துல இருந்து சுற்றுன மாதிரி ஆயிடுச்சா, நான் விளையாடவே இல்லை கைஸ். அது சொல்லப்போனால் சும்மா சுற்றிகிட்டே இருந்த மாதிரி இருந்தனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 40 நிமிஷம் கைஸ், அது வேஸ்ட்டாக சுற்றிகிட்டே கிடந்தேன். என்ன கைஸ், கொஞ்சம் ஃப்ளோவாக போயிட்டுருந்தேன். அப்போ பைத்தியக்காரன் பிடிச்சவன் ஏதாச்சும் வந்துட போகுது. பைத்தியக்காரனே போய் தொலைடா சீக்கிரம். ஆமாம், இவனுக்கிட்ட தான் அந்த கன்று இல்லை, எதுவும் இல்லை, நான் எதுக்கு போய் பண்ணணும். டப்புனு கீழே குஞ்சு போயிடுவேன். அந்த சைடில் வந்தானா. வாடா வாடா, எங்கடா கிளவி, நீ வாடா பார்த்துக்கலாம். நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன்னை பார்த்துல பயந்துக்க முடியாது. வேறு வேலை இருந்தால் போய் பாடுறா. கிளவி குறுக்க வந்துடாது. ஒன்றும் இல்லை கைஸ். கிளவி ஏதாச்சும் கிளவி வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே. இதே மாதிரி தான் கைஸ், சவுண்டு வேறு ரைஸ் பண்ணி விட்டுறானுங்களா. நான் பயத்தில் என்ன ஏதோ துரத்துறாளுங்கன்னு நினச்சி நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்னு கூட பார்க்காம வெளில போயிடுறேன். அடிச்சாரான்னு செத்துறேன், அவ்வளோதான், சோழி முடிஞ்சது. இதே மாதிரி தான் நடக்குது. இது 2வது தாட்டி ரெக்கார்ட் பண்ணுறேன் கைஸ்.
நான் ஃபஸ்ட் 30 ரெக்கார்ட் பண்ணேன், அது எனக்கு க்ராஷ் ஆகிடுச்சா, ஃபுல் ஃபைல் அப்படியே போயிடுச்சு. இந்த ஃபோனில் வேறு கொஞ்சம் ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்குது. சாமியோ பார்த்துடாதீங்கடா அவனாச்சு. கிளவி வந்துடாத, பயந்துடுவேன். கிராணி மன் விளாண்டேன்னு சொன்னேன்ல கைஸ், அதில் கிராணியை ஜம்ஸ்கரை பண்ணி கருமாந்திரம். தேவையில்லாத வேலை கைஸ். பேசாமல் அந்த ரூம்லேருந்து சுற்றி போயிருக்கலாம். ஸோ கன் அவன்கிட்ட போயிருக்கும் கைஸ், அதான் கைஸ் இப்போ டென்ஷனு. சரி விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எங்கே போட்டோன்னு தெரில, விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். ஆல் இஸ் வெல் கைஸ். இந்த மாதிரி தான் கைஸ், இதை சவுண்ட் அதிகப்படுத்திடுறானே, எனக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதெல்லாம் பார்த்துட்டேன்ல. சரி விடுங்க, சரி இதை எடுத்துகிட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டனால கொஞ்சம் எல்லாமே மறந்துடுச்சு கைஸ். எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அந்த ஏதோ ஒரு கீ கிடச்சிது எனக்கு, அப்படியே என்ன கீன்னு தெரில. கைஸ் பைத்தியக்காரன் வந்துட போகிறான். ஸ்க்ரீன்ஷாட் எங்கே போட்டேன்னு தெரில கைஸ். பேட்லாக் இங்கே இருக்கு. மேலே இருக்கக்கூடாது நம்ம. அட பிளாங்க் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் கைஸ். இந்த மாதிரி தான் சவுண்ட் அதிகப்படுத்துகிறானு, எனக்கு பிபி அதிகமாகிடுது. இருங்க கைஸ், அவன் வந்துட போகிறான். நான் மேலே போய் ஏதாச்சும் காக்கா என்ன வச்சிருக்கு செட்டியா, இதாகாது, இது கொண்டாதான் கைஸ் ஆகும். டென்ஷன் ஆகுது. கைஸ் அதுவும் இல்லாமல் என்ன பண்ணன்னு தெரில. ஓ ஜாடியா, இவ்வளோ போட்டு தள்ளிட்டோம். டப்புன்னு எடுத்துகிட்டு வந்துடலாமா கைஸ் பேசாமல்? ஆமாம், பேசாமல் அந்த மாதிரி பண்ணிடலாம் கைஸ். பிளாங்கை போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே பூந்து அதே மாதிரி படிக்கட்டு வழியாக ஏறி போயிடலாம். நல்ல ஐடியா. ஆமாம் கைஸ். ஐயோ, பிளாங்கை நான் ஸ்கீல் அடித்து ஓட்டின மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். பார்த்தா பின்னாலேருந்து அடிச்சிருமாமா, எப்படி இருக்கும்? வாங்க விட்டுருவேன். வாங்க கைஸ். சரி, தனியாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போர் அடிக்குது. ராக் ஸ்டார் இருந்தால் வச்சு ஏதாச்சும் என் கூட பேசிட்டு வச்சுருப்பார். தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னா போர் அடிக்குது கைஸ். என்ன பண்ணுறது, அவர் வெளில போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், எங்க கைஸ் நம்ம அப்ளைலேருந்து எவனையும் பார்க்கல. போயாச்சு கைஸ். எவனோத்த பார்த்துட்டான். கவசம் கைஸ். ஆகாவளி எந்த ஆகாவளி என்னை பார்த்துச்சு? எங்கே பார்த்துச்சு? இங்கே ஒரு ஆகாவளி இல்லை. இங்கே தான் இருக்கேன், பின்னாடி பாரு. வேற அறிவாம
தேவையில்லாமல் சரி கைஸ். இல்லை ஒன்று பேச சரி, இல்லை ஒன்றும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் ஸ்லிங் ஷாட் எங்கே போட்டேனே எனக்கு தெரில. ஸ்லிங் ஷாட் கிடச்சா வச்சு ஏதாச்சும் பண்ண முடியும். வாங்க கைஸ், வெளில இருக்கான்னு சுற்றி பார்ப்போம். இல்லாட்டி நான் வீடியோ கட் பண்ணிட்டு தான் போய் ஸ்லிங் ஷாட் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியும். பேசாமல் அப்படிக்கு இது பார்த்துட்டு வந்துட்டா. ஸ்லிங்கோ எங்கடா? அவாளா தான் கைஸ். கல் பொறுக்க பின்னால் சுடுற சத்தம் யாருன்னு பார்த்தாவன். ஆனால் சிக்க மாட்டேன் கைஸ் அவன்கிட்டலாம். நான் எவ்வளோ பெரிய ஆள், அவன்கிட்டலாம் போய் ஏன் கைஸ் இருக்க மூட்டிகிட்ருக்கீங்க? அவன் என்ன ஒரு 4 பைசா கூட ஆக மாட்டான். அவனை போய் என் கூட கம்பேர் பண்ணுறீங்களே. ஐயோ தெரியும் கைஸ், சும்மா இது ஏய் கிழவி சத்தம் வருது பாரு. டேய் கிழவி 2 பேர் ஒரே எடுத்துக்கோங்கடா. இப்போ தாண்டா என்ன வீட்டுக்குள்ளார போக முடியும். கைஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரில. தெரிஞ்சா வச்சு நான் இங்கே போட்டு நினைக்க மறந்துச்சு கைஸ். இப்போவும் என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போய் நான் ரெக்கார்டை ஆஃப் பண்ணி தேடித்தான் வரணும் கைஸ். இங்கே தான் எங்கேயோ போட்ட மாதிரி, ஆனால் நான் மேலே தான் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இருங்க கைஸ், அந்த கதவு கிட்ட தான் எனக்கு போட்ட மாதிரி ஞாபகம் கைஸ். இல்லையா, அந்த வாசலுக்கு இது போட்டிருந்தானோ அப்போ தான் நின்று வாங்கினேன். இல்லை பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். எனக்கே மறதி ஆயிடுச்சு. இது என்னது? மேட்ச் பாக்ஸ். எவன்டா? இடு இருங்க கைஸ். எந்த தற்கொலை? அப்படி ஆமாம் கைஸ், நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் அதுவே நான் ஒழுங்காக சொல்ல. அதுக்குன்னு நான் பேசலாம் நினச்சிடாதீங்க. நான் சரியான ப்ரோ பிளேயர் கைஸ். இருங்க, எவனோ ஒருத்தன் போன மாதிரி இருந்தது. கைஸ் சத்தம் வரல, போய் பார்க்கலாம். இல்லை கைஸ், இங்கேயா? எங்கே எடுத்தேன்? சிலிண்டரி நான் குட்டையாங்கிற பாரு. இருங்க கைஸ், கனவுக்கு இது வந்தானா? தூங்கும் போது பார்க்கலாம் கைஸ். இப்போ ஆஃப் பண்ணி வைக்கிறேன். கனவுக்கு இது வந்து தூங்கினானா அப்போ கன் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன் கைஸ். ஒன்று அடுத்த செகண்ட் தூங்க வந்துட்டான். கொண்டுடலாமா? புல்லட் இல்லை கைஸ். பாய்டா கலவா, தூக்கத்தோடு செத்துரு. பாய் கலவி கைஸ். அவன் புருஷனை எவன் கொண்டதுன்னு சொல்லி என்னைக்கு இது கொண்டுற போகிறான். இப்படி கொல்ல விடுவேனா நான்? அடைச்சி ஸோ கப்பட்டக்கடியிலே வச்சுட்டு தேடுறானே. ஏய் கிளவி, ஆடியே பார்க்கலாம்.
சாவு செத்த பயல். வேறு வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு சாவுங்கிற ஆகவழி. இப்படி புருஷங்க கூட உட்காந்துட்டு சாகிற வயசில் புருஷன் கூட உட்காந்துட்டு இல்லை ஒன்றும் வரல விட்டுருவோம், வேலையை பார்த்துட்ருப்பியா? என்னையெல்லாம் உன்னால் பிடிக்க முடியுமா? நினச்சி பாரு, நான் இளவயது பையன், நீ செத்து போகிற மாதிரி இருக்கிற கிழவி. உன்னால் என்னை பிடிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. எதுக்கு தேவையில்லாத வேலை? கைஸ் இப்போ போய் இல்லை கைஸ் இருங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இதை போட்டுட்டு வந்தலாமா இல்லை முன்னாடியே போட்டுட்டு போயிடலாமா? முன்னாடியே போட்டுட்டு போயிடலாம் கைஸ். நான் போன தாட்டி இதில் தான் மாட்டிக்கிட்டேன். இது மாதிரி கடைசி முடிவு போட்டுட்டு வந்து எங்கடா இருக்கே ஸ்க்ரீன்ஷாட்டே மறைஞ்சிடாதப்பா. ஓகே கைஸ் போகலாம். ரைட், கைஸ் போகலாம். எனக்கு ஒரு சந்தேகம் கைஸ், இந்த கிரானைட்லாம் இருக்குல்ல, அது எங்கே ரீஸ்பான் ஆகும்? இப்போ நான் அதை கொண்டுட்டேன், அதே இடத்துல இல்லை மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ எங்கே ரீஸ்பான் ஆகும்? க்ரௌபார் இருக்கும், அது கூட ஃபியூஸ். நல்லது, ஃபியூஸ் எங்கே போடணும் தெரியல. ஓ மேலே சாரி. வரட்டும் கிளவி. அண்ணன் தில்லா நிற்கிறேன், முடிஞ்சா வந்து போட்டுக்கோ. ஏன் வேண்டா, பயமே இல்லை, வா. ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் தான் இல்லைங்க. ஆட வாப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அட வாங்கடா சீக்கிரம் உங்களுக்கு. ஆமாம்மா போ கிளவி. நீ ஆகிற மாதிரி தெரியல. வந்துட்டா கைஸ், டீ கிளவா. கிளவி சரி, அவளே போயிட்டா, நம்ம எது கைஸ் திரும்பி கூப்பிட்டு வந்துருக்குது பாரா கைஸ். ஓகே கைஸ், இப்போவே இந்த வீடியோ 30 நிமிஷம் போயிடுச்சு. இருங்க கைஸ், அந்த கிளவி கண்டிப்பாக இந்த சவுண்டுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ரெடியாக நிற்கணும். வந்துட போகுது. வேறு வேலை இருந்தால் போய் பார்ப்பியா? என்னைய வந்து தொலை பண்ணிட்டே. கைஸ், இது இன்னைக்கு சாவடிக்காமல் இருக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் எதுக்கு கைஸ்? போய் சிலிண்டரின் இடத்துல இருக்கும், அதே ஓப்பன் பண்ணிட்டு வந்துடும். தேங்காய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா தேங்காய் தான் இன்னைக்கு கிடைக்கல. தேங்காய்க்குள்ளார வெப்பன் கீ இருக்குது, வெப்பன் கீ கிடச்சிருச்சு. அப்படின்னா காயின் தான் இருக்கும் கைஸ். எப்படி என் மூளை நல்லா இருக்கா கைஸ்? அது கீழே விட்டுரும்.
நடுவால் ஏதோ தண்ணியில் அரிக்குது, வந்துடக்கூடாது சாமியே. இல்லை கைஸ், அந்த கரெக்டாக நேற்று தான் கைஸ் கிராணி 3 செட்கி எடுத்துட்டேண்ணா. கிராணி 1 கைஸ், சாரி, கிராணி 1 தான் கிராணி 3ன்ட்டேன். கிராணி 1 அப்போ நேற்று விளாண்டேன் கைஸ். சரி வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 40 நிமிஷம் விளாண்டுருக்கேன். அதில் ஒன்று கூட உருப்படியாக பண்ணல கைஸ். அந்த வீடியோ அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லி நான் டெலீட் பண்ணிட்டேன் கைஸ் அந்த வீடியோவை. காயந்தான் கைஸ் இதில் கிடைக்கும். வாங்க கைஸ் வெளில போயிடும். இதோ இந்த மாதிரி அப்படியே பிஜிஎம் ஸ்பீடாக ஏற்றிடுறானுங்களா, எனக்கு அப்போ பயமாயிடுது கைஸ். இந்த கிராணி 1 இப்படி தான் கைஸ். இதோட எத்தனை தாட்டி சொல்கிறேன்னு எனக்கும் தெரில. பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிக்கிறேங்க. எனக்கு இதோட ஃபிசிக்ஸ் பிடிக்கும் கைஸ். இந்த காயினை கையில் வச்சுட்டு இப்படி ஆட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி யாருக்கு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிடுங்க. என்ன பண்ணணும், இங்கே ஜென்ரேட்டருக்கு போடணும் தெரியும். இது என்னது, ஓ பூட்டா கருமா, அதே ஏன்டா இப்படி வச்சுருக்கீங்க. கல்ல பொறுக்கிட்டு போயிடலாம் கைஸ். சுற்றி ஸ்ட்ரெயிட்டாக ஏறும் வீட்டுக்குள்ளார. நம்மளுக்கெல்லாம் பயமே இல்லை. இந்த பயம் இல்லைன்னா போய் ஆட வேண்டியதானே கேட்கலாம். கல்ல இது வெப்பன், எந்த வெப்பனும் இல்லாமல். அதையும் ஒரு சேலஞ்சாக போடுவோம். அடுத்த வீடியோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீடியோவாக போடுவோம் கைஸ். சேலஞ்செல்லாம் நம்மளுக்கு என்னது, ரிஸ்கெல்லாம் நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி கைஸ். நினச்சிருங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எப்போ சவுண்டு வருதுன்னு பாருங்கள். நான் போய் பின்னாடியே திரும்பி வந்தாச்சு. அது இப்போ தான் சவுண்டு விட்டு கைஸ் அதுக்கிட்ட போய் கேட்டு காமிச்சிருங்க. ஓகே, இதை நான் எங்கே எடுக்கிறதுன்னு மறந்துட்டேன் கைஸ். எங்கே எடுக்கிறது இருங்க கைஸ். இது எல்லாத்தையும் ரெடியாக போட்டு வச்சிரும். அது ஒன்று தான் இல்லை வேறு. இது ஒன்று எங்கே கைஸ் எடுக்கிறது இல்லையா? ஓடி வேறு வேலை இருந்தால் போய் பார். அவன் பையனே வந்தாலும் என்னையெல்லாம் பிடிக்க முடியாது. எங்கே போகணும், மேலே போகணும். சரி இதை எடுத்துகிட்டு போயிடுறேன். செய்யணும்னா வந்து குடி. கிளவா குறுக்க வந்துடாதுடா, ஏதோ ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன்டா. குறுக்க கௌசிக்கிற மாதிரி. ஓஹோ பட வரா. ஓ ஓ ஆ ஓன்னு வாங்க கைஸ் போகலாம். வாங்க கிடக்கிறான் பைத்தியக்காரன். இவனுக்கெல்லாம் பயந்த எப்படி கைஸ்? எங்கடா இருக்கீங்க? இல்லை கைஸ், இப்போ இனி அது எங்கே இருக்கு? பேட்லாக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்லாக்கு தேர் இஸ் நாட். இப்போ அந்த எஸ்கேப்பே பண்ணியிருக்கலாம் கைஸ். இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. உங்களெல்லாம் போட்டுகிட்டே போகணும். பிடிச்சிடாதரா ஆகாவடி. வாடாடி, நீ முடிஞ்சா வாடா.
ஆர்டரே பார்த்துக்கலாம்டா கைஸ். அதுவும் இல்லாமல் பாம் ஸ்குவாட் அந்த ஃப்ரெண்டி கேம் இருக்குல்ல கைஸ், அந்த கேமை போடலான்ட்டு இருக்கிறோம் கைஸ். நானும் ராக்ஸை வந்து சேர்ந்து விளையாடுவோம். வந்தது கூட பார்க்காம நான் பாட்டுக்கு பாருங்கள். வாங்க கைஸ். ஒரு இது வந்து என்ன எஸ்கேப்பு, அவன் எங்கேயோ ஒரு பக்கம் அந்த கேபிளை பார்த்தேன் கைஸ். சலண்ட்ரின்னா இல்லை, அங்கே இல்லை, கீழே. ஆமாம், இங்கே பார்த்தேன் கைஸ். கேபிளை போய் மாட்டிட்டு அந்த வீலாட் இருக்குல்ல, அதை சுற்றி விட்டானா நம்ம கிளம்பிடலாம். இதோ எப்படி, அவ்வளோதான் கைஸ், முடிச்சிடலாம். ஈஸி தான். இந்த வெளில தூக்கி வீசிட்டு இந்த கிராங்க் வீல் அப்படியே கொண்டு வந்துடலாம். கிராங்க் வீலுன்னு தான் நினைக்கிறேன், தெரியல கைஸ், பேரெலாம் மறந்துடுச்சு. இங்கே தான் போட்டேன். வந்துடுச்சு. ஃபியூஸ் மேலே சொருவியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதை சொருவி மேலே போய் அந்த பட்டனை மட்டும் அழுத்தி விட்டுட்டு வந்துட்டா முடிஞ்சது. வந்தா அவ்வளோதான் கைஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த கேபிளில் மாட்டி சரி விட்டு ஆன் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது. அது வந்து அந்த பேட்லாக் கீழே தான் கைஸ் அந்த ஒரு ஃபியூஸ் ஆட் இருந்ததில் ஒரு மாதிரி லிவர் ஆட்டை அந்த 3 கூட மாட்டணுமே, அது பேட்லாக் கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போய் அந்த ஃபியூஸை மட்டும் ஆன் பண்ணி விட்டோம் முடிஞ்சு. கண்ணுங்க என்ன கைஸ் இப்படி நிற்கிது கண்ணு, ஃபிசிக்ஸே இல்லை இந்த கேமில். ஸோ எனக்கு கேமு உருவாக்கணும்னு ஆசை கைஸ், ஆனால் எப்படி உருவாக்கணும்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் தான் உருவாக்கணும்னு தெரியும், என்கிட்ட ஃபோன் தான் இருக்குது. அதுக்கு நிறைய டீமை வேறு சேர்த்தணும் கேம் உருவாக்கணும்னா, அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அது உருவாக்குறதுக்கு என்கிட்ட காசும் இல்லை இப்போதைக்கு. விடுங்க கைஸ், நம்ம ஒரு நாள் உருவாக்குவோம். அப்படியே நம்ம கிரேட் கேமராக மாறுறோம் ஃபஸ்ட்டு, இது கேம் கிரியேட்டராக மாறுறோம். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆயிடுச்சா, செகண்ட் பயந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். ஆட்ட பிடிக்கிற நேரத்தில் வரையே இந்தோட கலவா கண்ணு கேட்டே இருந்தீல வச்சுக்கோ, எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம், ஆசீர்வதிங்கள். அவ்வளோதான். சொன்னானா இல்லை, அவங்களால நீ தொட கூட முடியாது. எதுக்கு தான் உங்களுக்கு இந்த வேலையோ? கிளம்பு கரெக்டு தானே, முடிச்சிட்டோமா? அவ்வளோதான் கைஸ், இப்படியே முடிச்சிட்டோம் கைஸ். வாங்க கைஸ், சொன்னேன்ல கைஸ், இது இவங்கிட்டலாம் சிக்க மாட்டேன்னு. நம்ம எவ்வளோ பெரிய ஆள், இவன்ட்டெல்லாம் சிக்கன என்ன ஆகுறது? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ மேபி இது வரலாம், இல்லை இது கிரானி 2 வரலாம், இல்லாட்டி பாம் ஸ்குவாட் வரலாம் கைஸ், இல்லாட்டி ஸ்பெசிமன். எல்லா கேம்லேயும் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதுக்கப்புறம் தான் கைஸ் போடணும். அதுக்கப்புறம் புது கேமாக நாங்கள் போட போகிறோம் கைஸ். நீங்கள் அப்படியே லைக் ஷேர் சப்போர்ட் மட்டும் பண்ணிடுங்க கைஸ் நம்மளை. அப்போ தான் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ தான் நல்ல சேனல் சொல்லிட்டு திரும்பி நம்ம சேனலே வந்து பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைபெலாம் பண்ணிவிட்டு. ஓகே கைஸ், விடை பெறுகிறேன். நான் உங்கள் எம்ஆர் கேமிங் தமிழ். பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.